அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் டுடே எபிசோட். ராகவ் அவங்களுடைய அம்மா சமாதி கிட்ட வச்சு அபிக்கிட்ட, அபி நான் உயிரை காதலிக்கிறேன், நீ இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலன்றாங்க. நீ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவ அப்படின்றாங்க. என் லைஃப்பில் நீ ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு பொண்ணு அப்படின்ட்டு அவங்க மனசில் இருக்கிற எல்லா காதலுமே சொல்கிறாங்க. முரளிகிருஷ்ணா கூட கம்பேர் பண்ணி நான் ரொம்ப தப்பாக பேசியிருக்கேன், ஆனால் நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, ஏன்னா அவன் கூட கம்பேர் பண்ணி அவனை ரொம்ப கேவலமாகவும் தப்பாகவும் பேசிட்டேன். அதை நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்டா அப்படி ஒரு விஷயத்த சொன்னோன்ட்டு தினம் தினம் நினச்சி நான் கஷ்டப்படாத நாட்களே இல்லை, அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்றாங்க. சாரி அப்படின்னு மன்னிச்சிடு, இனிமேல் அப்படி ஒரு தப்பான ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டேன்றாங்க. ஆனால் இப்போ நான் உன்னை உயிராக காதலிக்கிறேன், நீ இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அபியால் எந்த ஒரு வார்த்தையுமே சொல்ல முடியல. அவங்க பாட்டுக்கு சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அபி எந்த ஒரு விஷயமே சொல்ல மாட்டேங்கிற, நான் உன்னை உயிரை காதலிக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. என் அம்மா அப்பாவுடைய சமாதிக்கிட்ட வந்து இதை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நான் பண்ணது அவ்வளோ சின்ன விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் இங்கே அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்றாங்க. நான் பண்ண ஒரு விஷயம் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. ஏன்னா எனக்கு நீ கிடைச்ச ரொம்ப ரொம்ப பொக்கிஷமான ஒரு விஷயன்றாங்க. நான் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் என்னை மாற்றினது, என்னை திருத்தின ஒரு ஆள்னா அது நீ மட்டும் தான்றாங்க. நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அது நடந்திருக்காது. முன்னால் தான் நான் இந்த அளவுக்கு வந்து சந்தோஷமாக, இந்த அளவுக்கு நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு காரணமே நீ மட்டும்தான் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எதுவுமே பேசுறதுல அப்படி இங்கே பார், நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு நீ ரொம்ப ரொம்ப முக்கியம், நீ எனக்கு வேணுன்றாங்க. நான் உன்னை உயிராக காதலிக்கிறேன்ட்டு அவங்களுடைய காதலை எல்லாமே சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அபிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அந்த விக்னேஷ் கல்யாணம் பண்ணும்போது அவன் கல்யாணமே பண்ணிக்கக்கூடாதுன்னு நினச்சி, ஏன்னா நான் வந்து உன்னை அந்த அளவுக்கு உயிராக காதலிச்சு, என்னை தவிர வேறு யாருமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, காதலிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அந்த அளவுக்கு நான் இருந்துட்டு நடந்த எல்லா விஷயங்களுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அபி அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அபி என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறன்றாங்க. அப்போ ராகவ் அப்படின்னு அப்படி இந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அபி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மழை வருது பாத்தியா, இந்த மழையோட என்னுடைய கெட்ட எண்ணங்களுமே தொலைஞ்சு போட்டோம் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களுமே சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அபி வந்து ஓடி போயிடுறாங்க. அதனால ராகவ் ஃபீல் ஆகுறாங்க. அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு நடந்த எல்லா விஷயங்களுமே சொல்கிறாங்க அவங்களுடைய அக்கா கிட்ட. இங்கே பாரு, ராகவ் உண்மையிலே உன்னை உயிரை காதலிக்கிறாரு, அதனால எந்த காரணத்தை கொண்டும் ராகவ் மட்டும் வெறுத்துடாதுன்றாங்க. அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.